Realme 12 Pro Plus வந்துருச்சுங்க. லாஸ்ட் இயர் வந்து Realme 11 Pro Plus வந்து ஒரு ரொம்ப பாப்புலரான ஃபோனா இருந்தது. அண்ட் 12 Pro Plus பாப்புலரா இருக்குமா இல்லையான்னு இந்த வீடியோவில் நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணி எங்கள் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லி உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஆனால் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த ஃபோன் வந்து 35,000 கீழே வர போதாமா, 35,000க்குலாம் இது கண்டிப்பாக வர்த் இல்லைங்க. அது நான் இப்போவே உங்களுக்கு சொல்லிடுறேன். 30,000 கீழே வந்தால் தான் வர்த்தாக இருக்கும். எனிவே ப்ரைஸை பற்றி எண்டில் பேசுவோம். அண்ட் வில் கெட் டவுன் டு தி அன்பாக்சிங். இந்த ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் வந்திருக்கீங்கன்னா என் பேர் யஷாத். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? Alright, let's start off with the box. Standard Realme packaging தான். உங்களுக்கு yellow color box இருக்கு, மேலே blackல text போட்டிருக்காங்க. Nothing too different. Make it real. இதெல்லாம் ரொம்ப லேமா இருக்கு உண்மையை சொல்லணும்னா. It's very lame tagline. Hey, welcome to the Realme family. அது ஏன் ஃபேமிலிக்கு எஃப் மாத்திரம் பெருசாக போட்டிருக்காங்க? சாரி, நான் வந்து கொஞ்சம் கிராமர் நர்டு. ஸோ எனக்கு அதெல்லாம் பார்த்தா அப்படி கிரிஞ்சாக இருக்குது. இந்த ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம் உங்கள் ஃபோனில், ஜஸ்ட் டு ப்ரொடெக்ட் இட் பேசிக்லி. அது தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் இஜெக்டர் டூல் கிடச்சிரும். டாக்குமெண்டேஷன் இருக்குது ஆஃப்கோர்ஸ். பேசிக்லி ரியல்மி ஒரு கேஸ் கண்டிப்பாக பாக்ஸில் கொடுத்துருவாங்க. அண்ட் யூ கேன் see that the கேமரா கட் அவுட் வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ இந்த கேமரா கட் அவுட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷோஸ் யூ தட் இது கேமரா ஃபோக்கஸ்ட் ஃபோனாக இருக்கும்னு. கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம். ஃபோன் எடுத்து பார்த்துடலாமா ஒரு தடவை? சைடில் இப்போ ஃபஸ்ட்டு சூப்பர் வூக் 67 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. எஸ், உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா Realme 11 Pro Plusல 100 வாட் சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. இதில் 67 வாட் தான் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அ டவுன் கிரேட் கண்டிப்பாக. அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டைப் A to டைப் C கேபிளும் கொடுத்துருக்காங்க. உண்மை சொல்லணும்னா இந்த ஃபோன் வந்து ஆஃபீஸ்க்கு வரும்போது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் எனக்கு தெரியல. ஆனால் நாங்கள் கேமராஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இட் லுக்ஸ் குட். ஸோ அதை பற்றி பேசுவோம் கண்டிப்பாக. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த கேமரா செக்ஷன் கண்டிப்பாக. டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். உண்மையை சொல்லணும்னா இட் லுக்ஸ் வெரி வெரி குட். அண்ட் இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஹேண்ட் ஃபீல் கூட நல்லா இருக்குது. ஏன்னா லைட்டாக இருக்குது ஃபோன். இதை எடுத்துருவோம், இந்த ஸ்டிக்கர் எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. ஸோ பேசிக்லி இந்த டிசைன் வந்து ஒரு லக்ஸரி வாட்ச் ரோலெக்ஸ் மாதிரி ரிசெம்பிள் பண்ணணும்னு சொல்லிட்டு ரியல்மி கிரியேட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த கேமரா மாடல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் ஸ்டைலில் இருக்குது. இட் லுக்ஸ் வெரி வெரி நைஸ். இதை டிசைன் பண்ணது வந்து ஆலிவர் சாவியோன்னு ஒரு ப்ரீமியம் வாட்ச் மேக்கர். அவர் இன்ஃபேக்ட் வாட்ச் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ் அ நோன் நேம். அவர் வந்து இந்த டிசைனை கன்செப்ஷுவலைஸ் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வீகன் லெதர் பேக் இருக்குது. ஒரு நடுவில் வந்து ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி போகுது. பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு 30,000 ஃபோன் மாதிரி இல்லை, வெரி எக்ஸ்பென்சிவ் ஃபோன் மாதிரி இருக்குது. ஸோ தட்ஸ் வெரி வெரி நைஸ். அண்ட் இந்த ஃபோனில் இருக்க சிமெட்ரி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. உண்மை சொல்லணும்னா எல்லாம் கரெக்டாக இருக்குது. இட்ஸ் ஆல் வெரி வெல் டன். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து மெட்டல் ஃபினிஷில் கொடுத்துருக்கனால ஒரு கிளாஸியான ஃபீல் இருக்குது. அண்ட் லெட்ஸ் டேக் a look at the ports and buttons. நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் டைப் சி 2.0 போர்ட் தான். இந்த பக்கத்தில் ஸ்பீக்கர் கிரில் இருக்குது, மேலேயும் ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. ஸோ ப்ராப்பர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் உங்களுக்கு கிடச்சிரும். இது மேலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைக்கும் கொடுத்துருக்காங்க. கீழே பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு வந்து மைக் இருக்குது. அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே வந்து சிம் கார்ட் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் கார்ட் ட்ரேயில் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு dual nano சிம் கார்ட் சப்போர்ட் தான் கிடைக்கும். ஸோ லெட்ஸ் குவிக்லி டேக் a look at it. சிம் கார்ட் ட்ரேயில் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு dual nano சிம் கார்ட் சப்போர்ட் தான் கிடைக்கும். பட் குவிக்லி ஒரு எடுத்து பார்த்துடலாம், ஜஸ்ட் டு சி, ஜஸ்ட் டு டபுள் செக் அஃப்கோர்ஸ். அண்ட் வெயிட்டையும் செக் பண்ணிடுவோம் ஒரு தடவை. என்ன கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி லைட்டுங்க. இட்ஸ் அபவுட் 170-180 கிராம்ஸ் மேக்ஸ். அதுக்கு மேலே இருக்காது. பட் ஐ குட் பி ராங். லெட்ஸ் செக். ரைட், வாட் 196.7 கிராம்ஸ் இருக்குங்க. பட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கனால எனக்கு அது வந்து ஒரு லைட் ஃபோனாக தோணுது. எஸ்பெஷலி இன்ஹேண்ட் ஃபீல் வந்து இந்த கர்வ்ஸ் கொடுத்துருக்கனால, பின்னாடி உங்களுக்கு கர்வ் இருக்குது, இந்த பக்கமும் கர்வ் இருக்குது. ஸோ ஒரு கர்வ்டு டிசைன் கொடுத்துருக்கனால உங்களுக்கு இன்ஹேண்ட் ஃபீல் தாறுமாறாக இருக்குங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் கேஸ் போட்டு யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆக்சுவலி டிசைன் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி சிமிலர் டு த Realme 11 Pro Plus. அண்ட் Realme 11 Pro Plus ஓட டிசைன் நல்லா இருந்தது. இதோட டிசைனும் இட் லுக்ஸ் குட். எஸ்பெஷலி இந்த கலரில் இட் லுக்ஸ் வெரி வெரி குட். சரி, டிசைன் ஓகே. உங்களுக்கு வந்து ஸ்டர்டினஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸில் வந்து அசாஹி டிராகன் ட்ரெயில் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் IP52 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. உண்மை சொல்லணும்னா இந்த பிரைஸ் ரேஞ்சில் Redmi Note 13 Pro Plus, Moto H40 அந்த மாதிரி ஃபோன்லாம் உங்களுக்கு IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் Redmi Note 13 Pro Plusல உங்களுக்கு விக்டஸ் கிளாஸே கொடுத்துருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு. ஸோ ஐ திங்க் தட்ஸ் வே பெட்டர். இதில் கொஞ்சம் வந்து கார்னர் கட்டிங் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக Realme. ஏன்னா இந்த டெலிஃபோட்டோ பெரிஸ்கோப் கேமரா போட்டிருக்கனால. ஒரு விஷயம் நான் சொல்லணும், பட் ஐ வில் டாக் அபவுட் தட் இந்த கேமரா செக்ஷன். ஒன்று பண்ணி பார்த்துலாமா? ஒரு ட்ராப் டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம். குவிக் பேசிக்கான ட்ராப் டெஸ்ட் தான், பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. We'll drop it, nothing will happen to the phone தெரியும். பட் ஒரு தடவை ஃபோன் உடஞ்சா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன் அர்ணவ்? Let's take a look at this. Time to drop it. அண்ணா சொன்னா மேலே இருந்து போடுறதுக்கு அவனை தூக்கி போடலான்னு இருக்கு. பட் ஃபோனை போட்டோம். ஓகே, ட்வைஸ் 2 தடவை ட்ராப் பண்ணியிருக்கோம். அண்ட் இட்ஸ் ஃபைன், அப்சல்யூட்லி ஃபைன். ஸோ அசாஹி சீம்ஸ் டு பி வெரி பர்ஃபெக்ட். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடியிலேருந்து ஒரு தடவை ட்ராப் பண்ணி பார்த்துலாமா? லெட்ஸ் குவிக்லி டு இட்.
நத்திங், ஆல் குட், நத்திங் இல்லை, ரியல்மி ஆஃப்கோர்ஸ், பேட் ஜோக். ஓகே, அடுத்து டிஸ்பிளே பற்றி பேசலாமா? டிஸ்பிளேயோட சைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.7 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் AMOLED பேனல் தான், 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனும் கொடுத்துருக்காங்க. அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல 2160 Hz PWM டிம்மிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் லோ லைட் ஃபிளிக்கர் இருக்காது ஹை ரிஃப்ரெஷ் ரேட்டில், விச் இஸ் வெரி வெரி குட். அண்ட் டச் சாம்பிளிங் ரேட் வந்து 120 Hz அண்ட் 240 Hz ஹை டச் சாம்பிளிங் ரேட் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் இன்ஸ்டன்டேனியஸ் டச் சாம்பிளிங் ரேட் கூட உங்களுக்கு 2000 Hz கிடைக்கும் when you're gaming. டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு TUV Rhinelandோட ஐ ப்ரொடெக்ஷன் சர்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்கனால கண்ணை உறுத்தாது. இட்ஸ் அ வெரி வெரி கம்ஃபர்டபுள் சேஃபான டிஸ்பிளே. ப்ளஸ் நீங்கள் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா பெசல்ஸ் சுத்தமாக இல்லை, கர்வும் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரீமியம் லுக் இருக்குது டிஸ்பிளேக்கு, விச் இஸ் வெரி வெரி நைஸ். ஆனால் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட கேட்டே ஆகணும். இப்போ ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸ்ல எல்லாமே வந்து ஃபிளாட் டிஸ்பிளேஸா மாறிட்டு இருக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் மிட் ரேஞ்ச் சூப்பர் மிட் ரேஞ்ச் ஃபோன்ஸ்ல வந்து உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ட்ரெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஐ லவ் டு நோ. என்ன கேட்டீங்கன்னா ஐ அம் a big fan of flat displays. எனக்கு ஃபிளாட் டிஸ்பிளேஸ் தான் அதிகமாக பிடிக்கும். ஏன்னா கர்வ் டிஸ்பிளேஸ் இருக்க பிரச்சனைங்க வந்து கொஞ்சம் இட்ஸ் நாட் மை யூஸ் கேஸ்க்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளேஸ்ல வந்து உங்களுக்கு கோஸ்ட் டச்சஸ் நிறைய இருக்கும், ஃபால்ஸ் டச்சஸ் நிறைய வரும். நீங்க கேமிங் பண்ணும்போது வந்து உங்களுக்கு சில எலிமெண்ட்ஸ்ல கார்னர்ல இருக்கும்போது அதை தொட முடியாது. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா கர்வ் டிஸ்பிளே வந்து கார்னர்ல பட்டுச்சுன்னா கண்டிப்பா ஈஸியா கிராக் ஆயிரும். அதனாலே ஐ ப்ரிஃபர் ஃபிளாட் டிஸ்பிளேஸ் ஜெனரலி. ஆனா உங்க பிரெஃபரன்ஸ் என்னன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா டிஸ்பிளேல ரெண்டு நெகட்டிவ்ஸ் இருக்குங்க. அது என்னன்னா உங்களுக்கு வந்து HDR சப்போர்ட் இருந்தும் நெட்ஃபிளிக்ஸ்ல HDR சப்போர்ட் ரியல்மி கொடுக்கல, which is bad. யூடியூப்ல நீங்க HDR வீடியோஸ் பார்க்கலாம், ஆனா நெட்ஃபிளிக்ஸ்ல இல்ல. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா மேக்ஸ் பீக் பிரைட்னஸே உங்களுக்கு 950 nits தாங்க இருக்கு. அண்ட் ஹை பிரைட்னஸ் போர்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா 800 nits பீக் பிரைட்னஸ் தான் கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இப்பலாம் நீங்க பாத்தீங்கன்னா 25000 கீழ இருக்க போன்லயே உங்களுக்கு வந்து 1300 nits 1500 nits அந்த மாதிரிலாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பீக் பிரைட்னஸ் வந்து அதிகமா இல்ல, பட் ஸ்டில் யூசபிள் தான். நீங்க வெளியே எடுத்துட்டு போனாலும் யூசபிளா இருக்கு, லெஜிபிளா இருக்கு. பட் ரொம்ப சூரிய வெளிச்சத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் லெஜிபிலிட்டி கம்மி ஆகிற சான்சஸ் இருக்குங்க. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. செம ஃபாஸ்டா அன்லாக் பண்ணிரும். தட்ஸ் நாட் a problem at all. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ரியல்மியோட போன்ஸ்ல உங்களுக்கு ஹாப்டிக் சப்போர்ட் கொடுத்திருக்கனால haptic feedback is obviously very very good. சூப்பரா இருக்கு. வைப்ரேஷன் ஃபீட்பேக் தார்மாரா இருக்கு. இட்ஸ் நைஸ். ஓகே, பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாமா? இருக்கிறதுலே பெரிய டிராபேக் இந்த ஃபோனில் வந்து பர்ஃபார்மன்ஸ் தாங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு வந்து Snapdragon 7s Gen 2 கொடுத்துருக்காங்க. இந்த 7s Gen 2 வந்து புது சிப்பாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து இட்ஸ் நாட் தட் குட். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு தாறுமாறான ஃபோன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கவே இருக்கு Poco X6 Pro with MediaTek Dimensity 8300 Ultra. அது வந்து பர்ஃபார்மன்ஸ்க்கு தாறுமாறாக இருக்குது. ஆஃப்கோர்ஸ் அதோட ப்ரைஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா Realme 12 Pro Plus கம்மியாக இருக்குங்க. Android ஸ்கோர் வந்து எங்களுக்கு 6,30,000 தாங்க கிடைக்குது. ஜென்ரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா அட்லீஸ்ட் 7 lakh மேல இருந்தா நல்லா இருக்கும் ஜெனரலி. சரி, கேமிங் பொறுத்த வரைக்கும் ஓகே ஃபோன் தான், பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. யூ கேன் ஸ்டில் ப்ளே கேம்ஸ் ஆன் இட். ஆனா இது ஒரு கேமிங் ஃபோன்னு நான் சொல்ல முடியாது. BGMI வந்து நீங்க 60 FPS ஸ்மூத் கிராஃபிக்ஸ்ல விளையாடலாம். ஸ்மூத் அண்ட் எக்ஸ்ட்ரீம் செட்டிங் நீங்க ஆன் பண்ணீங்கன்னா. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா HDR கிராஃபிக்ஸ்ல அல்ட்ரா ஃப்ரேம் ரேட்ஸ் கிடைச்சிரும், which is basically 40 FPS. COD ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ஃப்ரேம் ரேட் ஆப்ஷன் கிடைக்காது, 90 FPS 120 FPS. ஆனா நீங்க ஹை மேக்ஸில் விளையாடலாம். ஜென்ஷன் இம்பேக்ட் நாங்கள் விளையாடி பார்த்தப்போ எங்களுக்கு 30 FPS ஃப்ரேம் ரேட்ஸ் தான் கிடைச்சது. 60 FPS ஆப்ஷன் இருந்தாலும் இட் வில் ஆப்வியஸ்லி நாட் டச், ஏன்னா சிஸ்டம் இஸ் நாட் தட் பவர்ஃபுல். ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்காக ஒரு ஃபோன் தேடிட்டு இருக்கீங்கன்னா திஸ் இஸ் நாட் இட். பை த வே இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து உங்களுக்கு LPDDR5 RAM கொடுத்துருக்காங்க, UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. 5G பேண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 9 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, Wi-Fi 6 சப்போர்ட் இருக்கு அண்ட் Bluetooth 5.2 சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க, 5.3 சப்போர்ட் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், இந்த ஃபோனில் உங்களுக்கு NFC சப்போர்ட் இல்லை. ஜென்ரலி எல்லா ஃபோன்ஸ்லையும் இன்க்ளூடிங் ரெட்மியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தடவை NFC சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரியல்மி NFC சப்போர்ட் கொடுங்க. NFC இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஆக்சுவலி. ஓகே, சாஃப்ட்வேர் பற்றி பேசலாமா? சாஃப்ட்வேர் நீங்க பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் Realme UI 5 based on Android 14 out of the box கொடுத்திருக்காங்க. அப்புறம் Realme என்ன ப்ராமிஸ் பண்றாங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொடுப்பாங்களாமா and 3 years of security updates கொடுத்துருவாங்களாமா, which is good enough. அண்ட் இந்த Realme UI 5ல வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் கண்டிப்பா இருக்குங்க. உங்களுக்கு வந்து ஃபைல் டாக் கொடுத்துருக்காங்க. நீங்க சைட்ல இருந்து ஸ்வைப் பண்ணும்போது ஃபைல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். மைக்ரோசாஃப்ட்டோட ஃபோன் லிங்க் வந்து இன்பில்ட்டா பில்ட் பண்ணிருக்காங்க, which is very very nice. அண்ட் அஃப்கோர்ஸ் இருக்கவே இருக்கு அந்த ஐஃபோன் மாதிரி இம்ப்ளிமெண்டேஷனை இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க, which is இதில் பேர் என்ன ஃப்ளாஷ் கேப்சூலாக ஃப்ளாஷ் கேப்சூலாமா டைனமிக் ஐலண்ட் ஃப்ளாஷ் கேப்சூல் பண்ணிட்டாங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள், பட் கிமிக் தாங்க உண்மை சொல்லணும். அதெல்லாம் ஓகே, ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு வந்து ஸ்டட்டர் அதெல்லாம் ஃபேஸ் ஆகலை எதுவுமே. ஆனால்
ரியல்மி இப்போவும் ப்ளோட்வேர் எக்கச்சக்கமாக ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சில டார்க் பேட்டர்ன்ஸும் இருக்குது, சில டைம் வேண்டாத ரெக்கமெண்டேஷன்ஸும் வருது. ஸோ ஆல் ஆஃப் தட் இஸ் டெஃபினெட்லி அன் இஷ்யூ. ஆனால் 2-3 விஷயம் கரெக்டாக பண்ணிட்டாங்க. அந்த இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸை பை டிஃபால்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ளோட்வேர்லாம் கொடுக்காம அடுத்த ஃபோனில் அவங்க கொடுத்தா நல்லா இருக்கும். பட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் ரியல்மி டு டூ தட். ஓகே, பேட்டரி பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு பேசிக்காக 5000 mAh பேட்டரி கிடச்சிடும். 67 வாட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இல்லை. ஆனால் அந்த 67 வாட் 100 வாட்டாக இருந்திருக்கணும் ரியல்மி. இட் ஷுட் ஹவ் பின் 100 வாட். அதை வந்து கம்மி பண்ணி யூ டிட் டு அ குட் திங். 100 வாட் கொடுத்துருக்கணும். பட் ஓகே, 67 வாட் இஸ் ஆல்சோ வெரி ஃபாஸ்ட் சார்ஜிங். 40-45 நிமிஷத்தில் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம், விச் இஸ் குட். ஆனால் இந்த ஃபோனோட மெயின் ஃபீச்சர் என்னன்னா கேமரா செட்டப் தாங்க. பிரைமரி கேமரா உங்களுக்கு சோனியோட IMX 890 சென்சர் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் அ வெரி வெரி குட் சென்சர். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சென்சர்ஸ்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஆனால் செகண்டரி வந்து உங்களுக்கு 8MP அல்ட்ரா வைட் கிடச்சிடும். ஆனால் தேர்ட் கேமரா அதுதான் இருக்கிறதுலே மெயின் கேமரா. 64MP Omnivision OV64B 3x பெரிஸ்கோப் கேமரா கொடுத்துருக்காங்க. in this light design, which is very very good. And frontல கூட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 32MP IMX 615 சென்சர் கொடுத்திருக்காங்க. So first வந்து அந்த பெரிஸ்கோப் கேமரா பத்தி நான் பேசுறேன். இந்த பெரிஸ்கோப் கேமரா தான் உங்களுக்கு OnePlus 12லையும் கொடுத்திருக்காங்க. OnePlus 12 ஓட பிரைஸ் தான் நமக்கு தெரியும். It's so much more. இதுல வந்து it's not that expensive, so that's very very good. இந்த பிரைஸ்ல சும்மா ஏனோ தானோன்னு பெரிஸ்கோப் கேமரா கொடுக்காம ஆக்சுவலி குவாலிட்டி நல்லா கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி நீங்க வந்து ஹியூமன் சப்ஜெக்ட் ஷூட் பண்ணும்போது அந்த 3x ஷாட்ஸோட டீடைல்ஸ் இருக்கே தாறுமாறா இருக்கு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கின் டோன்ஸ் கூட செம்ம நேச்சுரலா இருக்கு. நாங்க எடுத்த போட்டோஸ்லாம் பார்த்து நாங்களே ஷாக் ஆயிட்டோம். என்னடா இது ஒரு சூப்பர் மிட் ரேஞ்ச் போன்ல ஒரு மிட் ரேஞ்ச் போன்ல இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வருது, ஃபிளாக்ஷிப் போன்ஸ் அளவு பெர்ஃபார்மன்ஸ் வருது அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. இட் வாஸ் வெரி வெரி நைஸ். அண்ட் போர்ட்ரேட் எஸ்பெஷலி கூட நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, சில டைம் வந்து ஒரு HDRல வந்து ஓவர் பிரைட்னஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து கரெக்ட் பண்றதுல கொஞ்சம் பிரச்சனை வருது. பட் ஸ்டில் பிக்சர்ஸ் லுக் very very impressive, especially அந்த 3x photos நாங்க எடுத்தது வந்து இன்னும் நல்லா இருக்கு. and இந்த 3xல நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா லோ லைட்ல கூட 3x எடுத்த போட்டோஸ் வந்து தாறுமாறா இருக்குங்க. நீங்களே எல்லாத்தையும் உங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. இப்போ யூ டெல் மீ எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையான்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த 3x கேமரா வச்சு நீங்க 6x இன்சென்ஸை கிராப் பண்ணிக்கலாம், which is very very nice. சரி, 3x நல்லா இருக்கு. ஆனா பிரைமரி கேமரா கூட நீங்க பாத்தீங்கன்னா ஐ வாஸ் வெரி வெரி இம்ப்ரெஸ்டுங்க. சூப்பர்பான பெர்ஃபார்மன்ஸ். வெதர் இட்ஸ் டே லைட் இல்ல லோ லைட், நாங்க எடுத்த பிக்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் HDR பெர்ஃபார்மன்ஸ் கூட ஒரு போட்டோ எடுத்திருக்கோம் ஸ்ரீகாந்தோடது. அவன் உட்காந்து அங்க சாப்பிடுற ஏரியால இருக்கான். அண்ட் அந்த லைட்ஸ் இருக்கு, இந்த லைட்ஸ் எல்லாம் எவ்வளவு அழகா கண்ட்ரோல் பண்ணி வெரி பியூட்டிஃபுல். ரியல்மி கேமரா டியூனிங்கா தாறுமாறா பண்ணிருக்காங்க. ஐ அம் சோ ஹாப்பி அபவுட் இட். இட்ஸ் டெஃபினெட்லி பெட்டர் தென் ரெட்மி போக்கோ. அதை நான் இப்போவே சொல்லிடுறேன் உங்களுக்கு. இட்ஸ் டெஃபினெட்லி 100% பெட்டர். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க 30,000 கீழே ஒரு நல்ல கேமரா ஃபோன் சொல்லு ஷார், நல்ல கேமரா ஃபோன் சொல்லு அப்படின்னு. ஐ திங்க் ஐம் கோனா ரெக்கமெண்ட் தி Realme 12 Pro Plus. ஓகே, அல்ட்ரா வைட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓகே தான். ஆஃப் கோர்ஸ் 8MP அல்ட்ரா வைட் மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணும். கலர் சென்ஸ் கன்சிஸ்டன்சி இல்லை. அது மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் அல்ட்ரா வைட் கேமராக்கு ஒரு நல்ல பேர் வந்திருக்கும். பட் இட்ஸ் ஓகேன்னு தான் சொல்லுவேன். செல்ஃபி கேமரா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க. டீடைல்ஸ் இருக்கு, ஸ்கின் டோன்ஸ் கூட நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. போர்ட்ரேட் செல்ஃபிஸ் கூட நல்லா இருக்கு. லோ லைட் செல்ஃபிஸ் கூட ஓரளவு பரவாயில்ல. இட்ஸ் நைஸ். வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பிரைமரி கேமரா அண்ட் பெரிஸ்கோப் கேமரா வச்சு 4K 30fps வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம். குவாலிட்டி ஓகே தான் இருக்கு, பிரச்சனை இல்லை, நீங்களே பார்க்குறீங்க. அண்ட் அல்ட்ரா வைட் வச்சு நீங்கள் 1080p 30fps தான் ஷூட் பண்ண முடியும். அண்ட் ஃப்ரண்ட் 32MP வச்சு கூட நீங்கள் 1080p 30fps தான் ஷூட் பண்ண முடியும். 4K கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இந்த ஃபோன்ல எடுத்த எல்லா ஃபோட்டோஸையும் ஒரு G டிரைவ் லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வச்சிடும். கண்டிப்பாக போய் நீங்கள் செக் பண்ணுங்க. அண்ட் நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு கேமரா பிடிச்சிருக்கா பிடிக்கல. ஸோ ஓவராலாக இந்த Realme 12 Pro Plus நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேமரா ஃபோன் அண்டர் 30,000 சொல்லுவேன். அண்டர் 30,000 ப்ரைஸ் இருந்துச்சுன்னா ஐ எம் ஹோப்பிங் இட் வில் பி அண்டர் 30,000. அண்டர் 30,000க்கு இட் இஸ் ப்ராபப்ளி ஈவன் த பெஸ்ட் கேமரா ஃபோன் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா நான் ரெட்மியில் எடுத்த ஃபோட்டோஸ், போக்கோவில் எடுத்த ஃபோட்டோஸ் எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கல. கம்பேர்ட் டு தட் திஸ் இஸ் டெஃபினெட்லி குட். சும்மா வெறும் 200 மெகாபிக்சல் அதெல்லாம் கொடுக்காம ஒரு வேல்யூபிளான ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு நல்ல கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் தேடிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஜென்ரலி ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி யாராச்சும் 30,000 கீழே ஃபோன் கேட்டாங்கன்னா பிக்சல் 6 சொல்லிட்டு இருப்பேன். அதோட கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும், டியூனிங் நல்லா இருக்கும். ஆல்மோஸ்ட் ஆஸ் குட், சம்டைம்ஸ் ஈவன் பெட்டர் பிகாஸ் பெரிஸ்கோப் இருக்கு. அண்ட் சில டைம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பிராண்ட்ஸோட தாட் ப்ராசஸ் அந்த மாதிரி தாங்க இருக்கும். ஒரு IP68 கொடுக்கல, ஒரு Gorilla Glass Victus கொடுக்கல, ஆனா கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்காகவே நிறைய பேர் இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் யாராச்சும் என்கிட்ட கேட்டாங்கன்னா அண்டர் 30,000 ஒரு நல்ல கேமரா ஃபோன் சொல்லுங்க அப்படின்னு ஐ வில் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் Realme 12 Pro Plus. ஸோ Realme 12 Pro Plus வந்து யாராச்சும் கேமரா ஓரியன்டட் ஃபோன் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஐ ஹோப் இட்ஸ் அண்டர் 30,000 கீழே தான் இருக்கணும்னு தோணுது. நிறைய தடவை சொல்லிட்டேன், பட் that's what I'm hoping. Realme, make it happen please. So இந்த வீடியோக்கு இவ்வளவுதான். அடுத்த அன்பாக்சிங் வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடுங்க, கிளிக்கு Trakin Tech தமிழ்.